மல்லிசையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்க்கலாம். ஸோ மல்லியை பொறுத்த வரைக்கும் மல்லி எடுக்கிற முடிவு எல்லாமே தப்பாக தாங்க இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, ராஜேஸ்வரி மல்லியை போட்டு படுத்தின பாடு அப்படி. ஏன்னா ராஜேஸ்வரி இப்போ ஃபோன் பண்ணுறாங்க. அன்னப்பூர்ணி தான் அந்த ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணும்போது ராஜேஸ்வரி, ஏ மல்லி என்னாச்சு, உங்ககிட்ட என்ன சொன்னேன், நீ என்கிட்ட டைம் கேட்டு போனேன், இது வரைக்கும் ஃபோனே பண்ணல, என்ன ரொம்ப திமிராயிடுச்சா உனக்கு? இங்கே பாரு, திரும்பவும் சொல்கிறேன், நான் சொல்கிறபடி கேட்டால் உனக்கு நல்லது, இல்லைனா அப்புறம் நீ லவ் பண்ணுறியே உன் விஜய் வெண்பா 2 பேரையும் பிரிப்பேன். அப்புறம் காலத்துக்கு 2 பேரும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்புறம் நீயே புரிஞ்சுக்கோ என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அப்படின்னு ராஜி ஃபோன் வச்சுறாங்க. அன்னப்பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல. ஏ புள்ள மல்லி, என்ன மல்லி, அந்த ராஜேஸ்வரி கால் பண்ணி உன் புருஷனையும் உன் பொண்ணையும் பிரிச்சிருன்னு சொல்கிறான், என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்ல, பெரியமா ஏன் பெரியமா என் ஃபோன் எடுத்தீங்க, ஏன் எடுத்து பேசுனீங்க, என்ன பிள்ளை, ஏன் நான் எடுத்து பேசக்கூடாதா அப்படின்னு அண்ணன் பண்ணி கேட்குறாங்க. அதுக்கு மல்லி, இல்லை பெரியமா, அது வந்து இங்கே பிறப்பில்ல, உன் போக்கே சரியில்லை, நானும் 2 நாளாக பார்த்துட்ருக்கேன், சரிதான் போன்னு நானும் அமைதியாக போயிட்டு இருந்தான், என்ன பிள்ளை நினச்சிட்ருக்கேன் நீனு, நைட்டு பார்க்குறேன் விஜய் தம்பி மாடில் உட்காந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருந்தா தெரியுமா, ஏன் பிள்ளை இப்படி பண்ணுற, அந்த பிள்ளைகிட்ட காசு பணம் இல்லைன்னு அந்த பிள்ளை ரொம்ப அவமதிக்கிட்டே, என்ன பாவண்டி அந்த பிள்ளை கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளை, இந்த வீட்டில் உட்காந்து வீட்டு வேலை செய்கிறாரு, சமைக்கிறாரு, ஒரு துணி துவச்சி போகிறாரு, இப்படியாப்பட்ட புருஷன் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சுக்கணும் பிள்ளை. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் ஈவு இருக்கலாமா அந்த புள்ளையை போட்டு கஷ்டப்படுத்துகிற, அந்த பிள்ளையில மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கே, இதெல்லாம் நல்லதுக்கா புள்ள நினைக்கிறேன் நீனு, சொல்லு புள்ள. ஐயோ பெரியமா, புரிஞ்சுக்காமல் பேசிகிட்டு இருக்காதீங்க, நான் ஒன்றும் வேணும்னு பண்ணலை, புரியுதா, இங்கே பார்த்தியா, இது என் மல்லியே கிடையாது, என் மல்லி எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும், மல்லி எப்போதுமே ஒரு குடும்பம் பிரியக்கூடாது அப்படின்னு, ஒருத்தவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு வார்த்தையை பார்த்து பேசுவாள், அதுதான் என் மல்லி. அவள் பேசுகிற பேச்சில் பாசம் இருக்கும், அவள் பேசுகிற பேச்சில் ஒரு அன்பு இருக்கும், இந்த பேச்சில் எதுவுமே இல்லையே புள்ள, உனக்கு என்னாச்சு புள்ள, ஏன் உன் அண்ணி நாவு சொன்னாலே அந்த மாதிரி காசு இல்லைன்னு அந்த பிள்ளையை ரொம்ப அசிங்கப்படுத்துறியா, ஐயோ பெரியமா போதும் நிப்பாட்டுங்க பெரியமா, நீங்களும் பேசிட்டு இருக்கீங்க நானும் கேட்டிருக்கேனா, அதுக்குன்னு பேசிட்டே இருப்பீங்களா, ஏன் பெரியமா நான் அப்படியாப்பட்டவளா, சொல்லுங்கள் பெரியமா, ஏன்னா நீங்கள் அப்படியே வளர்த்தீங்க சொல்லுங்கள், இல்லை புள்ள நான் உன்னை அப்படி வளர்க்கலையே, அதில் தானே மனசு கஷ்டமாக இருக்குது, நான் உன்னை எப்படி வளர்த்தேன், நீ எப்படி இருந்தால் தெரியுமா புள்ள, ஏன் பிள்ளை இப்படி ஆன அப்படின்னு அண்ணன் பண்ணி கேட்பாங்க. மல்லி ஒன்னே, ஐயோ பெரியமா போதும் நிப்பாட்டுங்க, நான் சொல்கிறேன் என்ன நடந்துச்சுட்டு முழுசாக கேட்டு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், சொல்லு போல என்னாச்சு உனக்கு. ஐயோ பெரியமா, அந்த ராஜேஸ்வரி சும்மா இல்லை, ராஜேஸ்வரி கதிரேசன் பார்த்துடியுமா, விஜயோடைய முதல் பொண்டாட்டியோடைய அப்பா, விஜயோடைய மாமனார், ஆமாம், அவர் கூட கூட்டணி சேர்ந்து விஜய்க்கு எதிராக ராஜி இப்போ என்ன பண்ணிக்கா தெரியுமா, ரஞ்சிதா வச்சு விஜய் தான் அவருடைய முதல் மனைவியை கொலை பண்ணார் அப்படின்னு கோர்ட்டில் சாட்சி சொல்ல போகலாம். அப்படி மட்டும் கோர்ட்டில் விஜய்கிட்டே சாட்சி சொல்லிட்டானா அப்புறம் விஜய் ஜெயிலுக்கு போயிடுவார். அது மட்டும் இல்லை, வெண்பாவை விஜய்கிட்டேருந்து பிரித்து கதிரேசன்ட்டு ஒப்படைச்சிருவாங்களாம். இது எல்லாமே இன்னும் 2 நாள் நடக்க போகுது. அது சொன்ன உடனே நான் எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா, என்னால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் தெரியுமா, அதுக்குன்னு நீயே புள்ள விஜய் தம்பி இப்படி பேசிகிட்டு இருக்க, அவள் என்ன சொன்னா தெரியுமா பெரியமா, இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீ விஜய் விட்டு பிரிஞ்சிடு, நீ விஜய் விட்டு பிரிஞ்சிட்டனா நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், அப்படி நீ மட்டும் விஜய் விட்டு பிரியலைன்னா கண்டிப்பாக நான் சொன்னதெல்லாம் நடக்கும் அப்படின்னு என்னை பிளாக்மெயில் பண்ணுறா பெரியமா, நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதானே பார்த்தேன், இப்போ புரிஞ்சு போச்சு பிள்ளை, அப்போது நீ வந்து ராஜேஸ்வரியுடைய உட்டலுக்கும் மேட்டலுக்கும் பயந்து போய் விஜய் தம்பி விட்டு பிரிய போகிற, அப்படி தானே. ஆமாம் பெரியமா, வேறு என்ன பண்ண முடியும், நான் விஜய் கூட இல்லைனாலும் விஜய் கண்டிப்பாக வாழ்ந்துருவார், ஏன்னா விஜய் கூட வெண்பா இருப்பா, ஆனால் நான் விஜய் விட்டு பிரியாமல் யார் இப்படி போனால் எனக்கு என்னன்னு சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக விஜய் ஜெயிலுக்கு போவார், வெண்பாவை விஜய்கிட்ட பிரிப்பாங்க, நான் அப்புறம் நிம்மதியே இல்லாத சந்தோஷமே இல்லாத விஜய் கூட வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன் பெரியமா, நான் இல்லைனா கண்டிப்பாக விஜய் கொஞ்ச நாள் ஃபீல் பண்ணுவார், அழுவார், அதுக்கப்புறம் மறந்துடுவார், கடந்து போவார், ஆனால் வெண்பா இல்லைனா விஜய் கண்டிப்பாக ஒன்றும் இல்லை பெரியமா, சுத்தமாக நொடிஞ்சு போயிடுவார் பெரியமா அப்படின்னு அன்னப்படி சொல்கிறாங்க. அன்னப்படி சொன்ன உடனே மல்லி அப்படியே அழுகுறாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக விஜய் கைத்தட்டாரு, சூப்பர் மல்லி பரவாயில்ல, நீ என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லி விஜய் கைத்தட்ட மல்லி ஷாக்காக வராங்க. பெரியமா என்ன பிள்ளை பெரியமாங்கிற, நான் தான் விஜய் தம்பி அழைச்சிட்டு வந்தேன், பாவம் பிள்ளை அந்த தம்பிக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியாமல் மனசை போட்டு குழப்பிட்டு இருந்துச்சு, உன் ஃபோன் அடிக்கும்போது நான் பேசும்போது விஜய் தம்பி என் பக்கத்தான் இருந்தார், அதான் விஜய் தம்பி அடிச்சு நானே வந்தேன். ஏன் மல்லி, அப்போது நீ என்னை விட்டு பிள்ளைன்னு முடிவு பண்ணிட்டியா மல்லி, விஜய் நான் சொல்கிறது கேளுங்க விஜய், போதும் மல்லி போதும், எப்போ நீ பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறதுக்கும் என்னை விட்டு பிள்ளைன்னு முடிவு பண்ணிட்டியோ, இதுக்கப்புறம் உன்கிட்ட பேசி எதுக்கும் ஆகப்படல மல்லி, பரவாயில்ல. ஐயோ விஜய், நான் எதுக்கு உங்களை விட்டு பிரியன்னு சொன்னேன், அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, நான் என்ன வேணும்னா உங்களை விட்டு பிரிய போகிறேன்னு சொன்னேன், நான் உங்களை விட்டு பிரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வெண்பா கூட நிம்மதியாக வாழ முடியும், அப்படின்னா நான் வேறு என்ன பண்ண முடியும் விஜய் சொல்லுங்கள் விஜய். ஏன் மல்லி, ஏன் முடியாது, அதை வந்து நீ என்கிட்ட சொல்லிக்கலாமே, இந்த மாதிரி ராஜேஸ்வரி என்னை மிரட்டுறான்னு சொல்லியிருந்தா நான் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சிருப்பல,
இங்கே பாரு மல்லி, எனக்கு 2 கண்ணு மாதிரி தான் நீங்கள் 2 பேருமே. ஒரு கண்ணு நீனு, ஒரு கண்ணு வெண்பா. 2 கண்ணில் ஒரு கண்ணு இல்லைன்னா கூட என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. நான் உயிரோடு இருப்பேன், ஏதோ பார்ப்பேன், அவ்வளோதான். ஆனால் முழுமையாக சந்தோஷமாக நான் வாழ்ந்துருவேன்னு மட்டும் நீ சத்தியமாக நினைக்காத மல்லி. என்னை பொறுத்த வரைக்கும் என் உடம்புல இருக்கிற 2 பாகமாக தான் நான் 2 பேரையும் பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது எப்படி மல்லி, நீ இல்லைனா வெண்பாவோ, வெண்பா இல்லைனா நீயும் இருந்தால் மட்டும் போதுன்னு நான் எப்படி நினைப்பேன்? 2 பேரில் ஒருத்தங்க இல்லைனா கூட என் வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதின்னு எதுவுமே இருக்காது மல்லி. ஏன் மல்லி இதை புரிஞ்சுக்கல அப்படின்னு விஜய் பேச பேச மல்லி அப்படியே பயங்கரமாக அழுகுறாங்க. ஐயோ விஜய், ப்ளீஸ் விஜய், இப்போலாம் பேசி என் மனசை கஷ்டப்படாதீங்க விஜய். நான் ஒன்றும் உங்களை விட்டு வேணும்னு பெரியன்னு நினைக்கல விஜய். அதையும் விஜய் புரிஞ்சுக்க மாட்டீங்க. போதும் மல்லி, போதும், நிப்பாட்டு. நீ என்னை விட்டு பெரியன்னு முடிவு பண்ணிட்டல, அப்போது நான் இல்லாமல் நீ வாழலான்னு நினைக்கிற. அப்போ உங்களால் முடியுமா மல்லி? சொல்லு மல்லி அப்படின்னு கேட்க மல்லி ஓடி வந்து விஜய் கட்டி பிடிச்சி பயங்கரமாக அழுகிறாங்க. ஐயோ விஜய், ப்ளீஸ் விஜய், நீங்களும் வார்த்தையில் என்னை கொள்ளாதீங்க விஜய். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நான் எப்படி போனால் எனக்கு என்ன அப்படின்னு ஒரு அவசரத்தில் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன் விஜய். என்னை மன்னிச்சிருங்க விஜய். போ மல்லி, என்னை விட்டு பிரிய நினச்சிட்டல, இனிமேல் நான் எப்படி இருந்தால் உனக்கு என்ன, நீ போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்ல மல்லி அழுகுறாங்க. உடனே அண்ணன் பண்ணி, மாப்பிள்ளை விடுங்க மாப்பிள்ளை, ஏதோ புத்தி கெட்டு போய் அப்படி பண்ணிட்டா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அது சொல்லுங்கள் மாப்பிள்ளை. இன்னும் 2 நாளில் கோர்ட்டில் கேஸ் வரப்போதான், அதுக்குள்ளே நாம் ஏதாவது பண்ணி அவன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்ல விஜய் ஒன்று, இல்லை பெரியம்மா, இல்லைம்மா, போதும், பொறுத்தது போதும், இதுக்கு மேலே பொறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணுறேன், எங்கள் அம்மா வந்தால் மட்டும்தான் இதுக்கெலாம் ஒரு முடிவு கட்ட முடியும் அப்படின்னு விஜய் சொல்ல மல்லி ஒன்று, ஆமாங்க, நானே மட்டும் சொல்லணும்னு நினச்சேன். என்ன மாதிரி சொல்ல போகிற, என்ன சொல்ல போகிற? நீ தான் என்னை விட்டு பெரிய முடிவு பண்ணிட்டியே. ஐயோ விஜய், ப்ளீஸ் விஜய், அதே சொல்லாதீங்க. நான் அவசரப்பட்டு முடிவு எடுத்தேன்னு சொல்கிறேன்ல. நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணுங்க விஜய். உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி நடக்க எல்லாத்தையும் சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க வந்தால் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் விஜய். பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி விஜய் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு. சொல்லி நீங்கள் வாங்கம்மா, நீங்கள் வந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கெலாம் ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவும், சரி விஜய், நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம், 2 நாளில் கோர்ட்டில் கேஸ் ஹியரிங் வருது, அவ்வளோதானே. நீங்கள் கேஸ் ஹியரிங் வரும்போது கோர்ட்டுக்கு வாங்க, நான் டேரெக்டாக கோர்ட்டுக்கு வரேன், மீதி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்ன ஒரு வார்த்தை விஜய், மல்லி, வெண்பா, அன்னப்பொன்னி எல்லாருக்கும் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. அதே மாதிரி 2 நாள் கழிச்சு எல்லாம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டில் ராஜேஸ்வரி பார்த்துட்டு மல்லிக்கிட்ட, என்ன மல்லி, நான் கொடுத்த ஆஃபரை நீ ஏற்றுக்கல, பாவம், என்ன பண்ண போறே தெரியலப்போ. இன்றைக்கி நடக்க போகிற கோர்ட்டு ஹியரிங்கில் ரஞ்சிதா கண்டிப்பாக சாட்சி சொல்லுவாள். சாட்சி சொல்லும்போது விஜய் ஜெயிலுக்கு போகிறது உறுதி தான், வெண்பா கதர் சண்டை போகிறது உறுதி தான், அதுக்கப்புறம் நீ தனி மரமாக அந்த வீட்டில் இருக்க போகிறதும் உறுதி தான் அப்படின்னு ராஜி சொல்ல மல்லி அதுக்கு எதுவும் பேசாமல் இருக்காங்க. விஜய் சிரிச்சுக்கிட்டு வாமல்லி போகலாம் அப்படின்னு உள்ளே போகிறாங்க. ராஜி நினைக்கிறாங்க, என்ன இது, நாம் இவ்வளோ தூரம் மிரட்டியும் கூட இதுங்க 2மே கொஞ்சம் கூட அடங்கவே இல்லையே, அப்படின்னு அவர் 2 பக்கம் இவ்வளோ தைரியம் அப்படின்னு நினச்சிட்டு ராஜி போகிறாங்க. அப்படி போனோடனே கரெக்டாக நம்ம விஜயோடைய அம்மா என்ட்ரி வராங்க. அதுக்கப்புறம் அந்த கோர்ட்டில் என்ன சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுது, விஜய் வெளியே வருவாரா, வெண்பாவை விஜய்கிட்ட பிரிப்பாங்களா, இல்லை மல்லி ராஜிக்கு எப்படி பதிலடி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பொறுத்து வந்து பார்க்கலாம்.